தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்தியால முதல் முறையாக ஒரு 5G ஸ்மார்ட் போன் போட்டி போயிட்டே இருக்கு. யார் லான்ச் பண்ணுவாங்கன்னு. பட் என்கிட்ட 5G ஸ்மார்ட் போனை முதல் முறையாக நான் அன்பாக்ஸ் பண்றேன். அதை மட்டும் வேணா நான் சொல்லிடலாம், யார் இது ஃபர்ஸ்ட் நான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. Realme இது அது அன்பாக்சிங் கூட கிடையாது, ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எனக்கு பாக்ஸ் தரல. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் எப்படி இருக்கு, என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஃபர்ஸ்ட் லுக் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, எனக்கு ஏற்கனவே சார்ஜரை தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது சூப்பர் டார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ஜர். இது 65 வாட்கான சார்ஜர். கிட்டத்தட்ட 35 நிமிடத்தில் இந்த மொபைலை ஃபுல் சார்ஜ் பண்ணிடும் சொல்றாங்க. சார்ஜர் சின்னசா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அதே சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங், பட் சார்ஜருடைய சைஸ் கம்மியாக இருக்கு. நேற்று பிரைம் நியூஸில் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப பேச வேணாம். இந்த மொபைல் எப்படி இருக்கு, என்ன இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்கலாம். ஸோ தவறாம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. மொபைலை ஃபர்ஸ்ட் டைம் நான் கையில் எடுத்த உடனே எனக்கு ஃபீல் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, பாக்ஸ் எல்லாம் இல்லாததுனால கையில் கொஞ்சம் வெயிட்டாக தான் வந்து தெரிஞ்சது. அட் த சேம் டைம் மொபைலுடைய கலர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கலருங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் க்ளோஸ்அப் ஷாட்டில் வந்து காமிக்கிறேன். ஒரு ப்ரௌனிஷ் கலர் அப்படின்னு சொல்லலாம். பட் இவங்க சொல்கிறது துரு பிடிச்ச ரெட் கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு டார்க் காப்பர் கலர் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர் அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஸோ இப்போ இந்த மொபைலுடைய ஃபிசிக்கல் ஓரியோ அப்படின்னு பார்த்தோம்னா, வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. நல்ல டாக்டைல் ஃபீட்பேக் இருக்குது. மேல் பக்கத்தில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக நமக்கு வால்யூம் பேக்கர் கீ கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு டியூவல் சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் எல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நார்மலான ஸ்லாட்ஸ் தான். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன் டைப் சி போட்டிருக்கு. அதே போல ஸ்பீக்கரும் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு 5G ஸ்மார்ட் போன். 4G சப்போர்ட் பண்ணும். ஆமாங்க, 5G ஸ்மார்ட் போன் தான். சுத்தி எல்லா இடத்துலயுமே வந்து பேண்ட் ரிசீவ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு டியூவல் 5G கூட சப்போர்ட் பண்ற அளவுக்கு இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அட் த சேம் டைம் இதோட குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அதையும் பார்க்கலாம் வாங்க. இதுல நமக்கு Snapdragon 865 ப்ராசஸர் தராங்க. Adreno 650 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிபியும் இருக்கு. 7 நானோமீட்டர் டெக்னாலஜில இது பில்ட் பண்ணிருக்காங்க. இதுல நமக்கு ஃபுல் 5G கேப்பபிலிட்டி இருக்கு. நீங்க 2 5G சிம் கூட போட முடியும் அப்படின்றத போலயும் வந்து சொல்லியிருக்காங்க. 4200 mAh ஒரு பெரிய பேட்டரி இருக்கு. சப்போர்ட் பண்றது 65 வாட் சார்ஜர் இருக்கு. நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். அதே போல முன்பக்கமா டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6.44 இன்ச் கொண்ட சூப்பர் அமோலட் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இது 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ப்ளே. கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் வந்து இதில் இருக்கு. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்து கொடுத்திருக்காங்க. டியூவல் பஞ்ச் ஹோல் அப்படின்றது இது வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டியூவல் கேமராஸும் வந்து கொடுத்திருக்காங்க. Wi-Fi 6 வந்து இதில் இருக்கு. டியூவல் Wi-Fi சப்போர்ட்டும் இருக்கும். நீங்க Wi-Fi யூஸ் பண்ணலாம். மொபைல் நெட்வொர்க்ல ஸ்பீட் நல்லா வந்தா அதையும் ஒரே டைம்ல யூஸ் பண்ணி உங்களை கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லை நீங்க வீடியோ பார்க்கும்போது ஸ்ட்ரீம் பண்றதுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஆப்ஷன் இருக்கு. RAM வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா 3 RAM வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. 6GB RAM 128GB மாடல் அது ஒன்று தராங்க பேஸ் வேரியன்ட். அதுக்கப்புறம் 8GB RAM 128GB மாடல் தராங்க. 12GB RAM 256GB அப்படின்ற வேரியன்ட் தான் டாப்பான வேரியன்ட். ஸோ இந்த மாதிரி 3 வேரியன்ட் இருக்கு. விலை விவரங்கள் இன்னும் எனக்கு வந்து தெரியல. இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது அப்டேட் வந்திருந்ததுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுல நமக்கு வேப்பர் கூலிங் டெக்னாலஜியும் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஹீட்டை ரெடியூஸ் பண்ண முடியும் தெரியல. பட் இந்த சிப்செட் மேக்ஸிமம் ஹீட் ஆகக்கூடாது. பட் இதுல டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்கு. ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த மொபைலுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 207 கிராம். ஸோ கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் பேட்டரி மற்ற விஷயங்களை பார்க்கும்போது கொஞ்சம் ஓகேவா இருக்கு. ஆனால் முக்கியமான விஷயம் ரொம்பவே சாலிடா இருக்குங்க. கையில பிடிக்கும் போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் வந்து இருக்கு. அதற்கான காரணம் பின்பக்கமாகவும் நமக்கு கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. கார்னிங் ஒரு 5 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஒரு மேட் ஃபினிஷிங்ல இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு டெக்ஸ்சர் மாதிரியும் வந்து தெரியுது. இன்னும் லைட்டிங் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கலரே வித்தியாசமா வந்து தெரியுது. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் லைக் இட் அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஸோ இப்போ பின்பக்கமா நமக்கு 4 கேமராஸ் இருக்கு. ரொம்ப வித்தியாசமான டிசைன் கிடையாது. ரியல்மில ஏற்கனவே பார்த்து அதே மாதிரி டிசைன் தான். இந்த 4 கேமரா என்னடா கேமரான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 64 மெகாபிக்சல் கொண்ட பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. இது ஐசோசெல் GW1 சாம்சங் உடைய சென்சர் f1.8 அப்பச்சர்ல. ரெண்டாவதாக 8 மெகாபிக்சல் கேமரா. இது 119 டிகிரிக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ். மூன்றாவதாக 13 மெகாபிக்சல் கேமரா. 5x வரைக்கும் நமக்கு நார்மல் ஜூம். அதே போல 20x வரைக்கும் ஹைபிரிட் ஜூம் இருக்கும்னு சொல்றாங்க. 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் ஷாட் வந்து எடுக்க முடியும். அந்த லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து ரியல் டைம்ல bokeh வீடியோஸ் எடுக்க முடியும். 4K 30 FPS வரைக்கும் வந்து நீங்க வீடியோஸும் வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கேமராலையும் இருக்கு. நான் எடுக்கிற ஒரு சில சாம்பிள் இமேஜஸும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அட் த சேம் டைம் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவும் எவ்வளோன்னு பார்த்துருங்க. இது 32 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்கு. கூடவே சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கு. பிரைமரி கேமரா Sony IMX616 அப்படின்னு சொல்லக்கூடிய லென்ஸ். செகண்டரி கேமரா வந்து அல்ட்ரா வைடுக்காக யூஸ் பண்றோம். அதாவது 105 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வந்து வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த இமேஜ் சாம்பிள்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க.
மொபைல் இப்போ தான் என் கையில் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நான் ரொம்ப அதிகமாக வந்து டெஸ்ட் பண்ணல. மேக்ஸிமம் எல்லாருக்குமே இப்போ தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. நான் இன்னும் கேமிங்லாம் வந்து விளையாடிட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குன்றது உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க அதை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மொபைலை பற்றி வேறு என்னென்ன வீடியோ வேணும் நீங்கள் சொல்கிறீங்களோ அது எல்லாமே வந்து நான் கண்டிப்பாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, பட் பார்க்கறதுக்கு ரொம்ப சாலிடாக இருக்குது. கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நீங்களே வந்து சொல்லலாம். பட் பேட்டரி லைஃப் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கணும். ஆனால் 5G ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு தேதியில் தேவையான்றதை நம்ம போக போக வந்து பார்க்கலாம். ஆனால் நமக்கு தேவையான அந்த Snapdragon 865 சிப்செட்டில் 5G டிஃபால்ட்டாக வர்றதுனால அவங்க கொடுக்குறாங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ இது என்னுடைய இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் தான். கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின முழுமையான விளக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேசிக்கான ஒரு வீடியோவில் இதை பற்றின வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.